Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான cauliflower biryani எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு first ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரிசி கழுவி அதை ஊற வச்சிருந்த வாட்டர் 1 கப், அதுக்கு அப்புறம் நார்மல் வாட்டர் ஒரு 1/2 கப் எடுத்துர்க்கேன். நீங்க எப்பனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 3 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த வாட்டர் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் இதில் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணால் அந்த ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வேகட்டும். பாருங்க, அவ்வளோதான், நம்மளோட ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அது எல்லாம் அந்த மாவு எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா பசஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனில் ஒரு கொஞ்சமாக எடுத்து அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அந்த நெய் உருகினதும் நம்ம வச்சுருக்க கிஸ்மிஸ் பழமும் முந்திரி பருப்பையும் போட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அதை ரோஸ்ட் பண்ணிட்டு அதையும் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருங்க. அந்த மிச்சம் இருக்கிற நெய் அதிலே இருக்கட்டும். இப்போ அந்த நெய் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே ஒரு கை நிறைய மல்லி இலையும் இன்னொரு கை நிறைய புதினா இலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது 2 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருந்த அந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு இதையும் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணிடுங்க. லிட் போட்டு வச்சு குக் பண்ணிடுங்க. இது நல்லா குக் ஆனதும் லைட்டாக ஒருக்காக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி சமமாக ஆக்கி விட்டுருங்க.
இப்போ இதுக்கு மேலே நம்ம ரைஸ் போட போகிறோம். ஸோ நம்ம குக் பண்ணி வச்சுருந்த ரைஸை இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணி முடித்ததும் அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன், அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் மேலே தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண விட்டுருங்க. அவ்வளோதான், குக் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் பிரியாணி ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.